the catching. Catching அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாவே ஹைபர்நெட்டுக்கு தெரியும். ஒரு query நீ எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கேன், அந்த செஷனை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அதே query நீ மறுபடியும் கேட்ட அப்படின்னா ஏற்கனவே அது கேட்ச் மெமரியில சேவ் பண்ணி வச்சிருக்கும். அந்த கேட்ச் மெமரியில இருந்து டைரக்டா உனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா டைரக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அதுக்காக செப்பரேட்டா என்ன பண்ணாது அப்படின்னா இதுக்காக query எல்லாம் எழுதாது. என்கிட்ட ஏற்கனவே அந்த query இருக்கு, நானாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். That is the concept called first level catching. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெவல் கேட்சிங் அப்படின்றது ஹைபர்நெட்ல டிஃபால்ட்டாவே எனேபிள் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அது எனேபிள் ஆயிருக்கிறதுனால நம்ம வந்து பெருசா போய் எனேபிள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளா நம்ம சொன்னா போதும், அதுவாவே எடுத்துப்பாங்க. ஓகே இதானே கேட்கறேன், இது என்கிட்டே இருக்கு, நானாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறது தான். சோ இதனால நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஃபாஸ்டா இருக்கும் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றது. ஓகேவா? பட் ஹைபர்நெட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் டூ த செகண்ட் லெவல் கேட்சிங் ஆல்சோ. இப்போ இந்த இடத்துல எத்தனை செஷன் இருக்கு? எனக்கு ஒரே ஒரு செஷன் இல்லையா? இப்ப இதே கான்செப்ட ஜஸ்ட் ஃபிகர் இட் அவுட், கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கிரியேட்டிங் an another session sf dot open session. This time I will create an another session called s1. ஓகேவா? இப்ப இந்த இதுவை s1 வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதே கமாண்ட் தான், புரியுதா? பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் க்ளோஸ் இட் s1 டாட் க்ளோஸ். இதை மேல நான் கொடுக்கணும், கொடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். செஷன் ஃபேக்டரிக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளோஸ் ஆகணும், அவ்வளவுதான். ஓகேவா? நவ லெட் மீ ரன் த சேம் ப்ரோக்ராம் ஓவர் ஹியர். ஹியர் யூ கேன் see the thing it is. இப்போ என்ன பண்ணுது? ரெண்டுமே சேம் கமாண்ட் தான் இல்லையா? இதுவும் ஃபைண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி சேம் திங் ஆஃப் 103, இதுவும் என்ன பண்ணுது? ஃபைண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி சேம் திங் ஆஃப் 103. ஆனா ப்ரீவியஸா நான் கொடுக்கும்போது ஒரே செஷன்ல அது டிஃபால்ட்டா அது எடுத்துக்கிச்சு. நான் ஒரே செஷன்ல ரெண்டு டேட்டா கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் கேட்ச்ல என்கிட்ட இருக்குது, இந்த பண்ணி ஆக்சஸ் பண்ணிப்பான்னு கொடுத்துருச்சு. பட் ஆனா இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செப்பரேட் செஷன், இது ஒரு செப்பரேட் செஷன் இல்லையா? அப்ப ரெண்டு செப்பரேட் செஷன் இருக்கும்போது நான் ஒரு டேட்டாவை கேட்டேன் அப்படின்னா டிஃபால்ட்டா அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்காது, அது செப்பரேட்டா தான் query எழுதும். இந்த கான்செப்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஹைபர்நெட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா செகண்ட் லெவல் கேட்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது டிஃபால்ட்டாலாம் எனேபிள் ஆகாது, நம்ம தான் எனேபிள் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக நம்மளுக்கு நிறைய கேட்சிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த கேட்சிங் மெத்தட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஒரு தடவை query எழுதிட்டோம்னா அது எத்தனை செஷன்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றதா செகண்ட் லெவல் கேட்சிங். அந்த கேட்சிங்ல இருந்து நம்ம எப்ப வேணாலும் டைரக்டாவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட EH கேட்ச்னு ஒன்று இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா OS கேட்ச்னு இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்ச் இருக்கு. சார் என்ன சார் ஒண்ணுமே ஏதோ புரியாத பாஷையில ஏதோ பேசுற மாதிரியே இருக்கே சார் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஓகே, ஜஸ்ட் லுக் இட் அவுட் ஓவர் ஹியர். இது எதுக்காக போவோம் நம்ம ஆக்சுவலா? why we are going here? நம்மளுக்கு தேவைப்படுற ஜார் ஃபைல்ஸ்லாம் இதுல இருந்து எடுத்துப்போம் இல்லையா? சிமிலர்லி இங்க பாருங்க, EH கேட்ச்னு நான் போடுறேன், இங்க ஒண்ணு வருதா? ஓகேவா? இந்த EH கேட்ச் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு செஷன்ல கிரியேட் பண்ண டேட்டாவை கேட்ச் மூலமா எடுத்து வச்சுட்டு, ஓகேவா, இன்னொரு செஷன்ல கூட அந்த டேட்டாவை நான் எடுத்துக்கலாம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கேட்ச். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் கேட்ச் ஹைபர்நெட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் ஒரே செஷன்ல இருந்தா. பட் செகண்ட் லெவல் கேட்ச் நம்ம தான் இன்டகிரேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? சோ இத EH கேட்ச் மூலமாவும் ஹைபர்நெட் கேட்ச் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஹைபர்நெட் கேட்ச் வருவாங்க, ஒரு தூருக்கு பாத்தீங்களா? இவங்க மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டு செகண்ட் லெவல் கேட்ச் நம்ம எனேபிள் பண்ணுவோம். அப்படி பண்றது மூலமா சிம்பிளா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரதான் கான்செப்ட். இது ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜா நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, ஜஸ்ட் ஃபார் யுவர் கன்சர்னா. ஓகேவா? சோ இதை நம்ம பிராக்டிகலாவும் செஞ்சு காட்டலாம். பட் ஆஸ் ஃபார் யுவர் திங்ஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தியரி கான்செப்ட். ஹைபர்நெட்ல டிஃபால்ட்டாவே ஹைபர்நெட்டோட ஃபர்ஸ்ட் லெவல் கேட்ச் இருக்கும். ஒரு செஷன்ல ஒரே கமாண்டை 2-3 தடவை நீ எக்ஸிக்யூட் பண்ற அப்படின்னும் பொழுது டிஃபால்ட்டா அந்த லொகேஷன்ல இருந்து அதுவாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். வேற செஷன்ல இருந்து நீ வந்து டேட்டாவை ஒரே டேட்டாவை கேட்ட அப்படின்னா செப்பரேட்டா தான் அது வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கும். அதனால எனக்கு டைம்ன்றது கன்சப்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக we have that hibernate with one another property called ORM tool. தவிர்த்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, it have that second level catch. அந்த செகண்ட் லெவல் கேட்ச் மூலமா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இருக்கிற ஏற்கனவே ஒருத்தவங்க இந்த செட்டை வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. அந்த மெமரி கேட்சை வச்சு எல்லாருக்கும் செஷன் கிட்ட கொடுத்துருது, அவ்வளவுதான் விஷயம்.
ஓகேவா? ஸோ அதை நான் ஃபியூச்சர்ல வந்து டைம் இருக்கும்போது நான் அதை பண்ணி காட்டுறேன். இந்த செகண்ட் லெவல் கேட்ச் எப்படி இது யூஸ் பண்ணுது அப்படின்றது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் another feature of this ஹைபர்நெட் as well. ORM டூலை தவிர்த்து இட்ஸ் ஆல்சோ another feature of this கேட்சிங் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ரைட் தென். ஸோ நவ் the poll to you all. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். இந்த சொன்ன இல்லையா லாகின் ஃபீச்சர், உன்னோட டேட்டா பேஸ்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. நீ இந்த இடத்துல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தர, அது உன் டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெட்ச் அப் ஆயிட்டு எனக்கு இங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? ரைட். ஃபைன். ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து நல்லா பாருங்க இந்த ஒரு விஷயத்த. இது எதுக்காக யூஸ் பண்ண? ஆன்லைன் ப்ராடக்டோட டேட்டாவை கொடுக்கறதுக்கு. கரெக்டா? சரி, ரைட். இது கஸ்டமரோட டேட்டாவை கொடுக்கறதுக்கு. கரெக்டா? வெரி குட், ஃபைன். இது வந்து அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ஆட் பண்றது, டெலீட் பண்றது, மெர்ஜ் பண்றது. சூப்பர். ஆன்லைன் சொல்லுங்க, இது எதுக்காக யூஸ் பண்ணோம்? எதோட? உங்களோட ஜாவா அப்ளிகேஷன் உங்களோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றதுக்கு இல்லையா? கரெக்டா? சோ இப்போ நீங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இத செப்பரேட்டா ஒரு மெத்தட்ல கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணாலும் இதான ஸ்டெப், எனக்கு இது மாற போறது இல்லைல்ல எனக்கு. அப்ப இதுல எது இருந்ததுன்னா எனக்கு எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். இதுல எது இருந்தா எல்லாராலையும் இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ண முடியும். எந்த விஷயம் இருந்தா நான் டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் சொல்லுங்க ஹெர்பர்ட், எதுப்பா? கிளவுட் மூலமா டேட்டா பேஸ். அப்படி கேட்கல. இப்ப இந்த லைன் ஆஃப் கோட்ல எது இருந்தது அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா obviously it is nothing other than your கனெக்ட் கான்ஃபிகரேஷன் செஷன் ஃபேக்டரி. ஏன்னா செஷன் ஃபேக்டரிக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்? நிறைய செஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா as usual you can create a separate class. அந்த கிளாஸோட பேர் என்ன பண்ண அப்படின்னா ஹைபர்நெட் யூட்டில் அப்படின்னு செப்பரேட்டா வச்சுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹைபர்நெட் யூட்டில் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு செஷன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்க போகுது. இந்த மெத்தட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்க போகுது. ஓகே, இந்த விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கணுமா இல்ல இந்த செஷனை வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுக்கணுமா? எனக்கு அவங்க இவங்க இந்த மெத்தடை மட்டும் பார்த்துக்க கூடாது. இவங்க வந்து இந்த செஷன் ஃபேக்டரி ரிட்டர்ன் கொடுத்தாதான் அதுல இருந்து நான் செஷனை கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ஆப்வியஸா. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாய்டு பதிலா என்ன போடணும்? அப்ப சிம்பிளா இங்க பாருங்க, ரிட்டர்ன் எஸ்எஃப் கொடுத்துடலாமா? அப்ப ரிட்டர்ன் எஸ்எஃப்னா இதுதானே அவங்களுடைய டேட்டா டைப் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட. அப்ப வாய்டுக்கு பதிலா இவங்களை போட்டுடலாமா? புரிஞ்சுங்களா? அப்ப என்னோட ஆப்ல வந்து இவ்வளவு பெருசா நான் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? நானு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப என்னோட மெயின் மெத்தட்ல இது டைரக்டாவே கூப்பிட்டுக்கலாம். ஹைபர்நெட் யூட்டில் டாட் என்னது செஷன் ஃபேக்டரி. இதை ரிட்டர்ன் பண்ணாலே நீங்க என்ன பண்ணிடுவாங்க? செஷன் ஃபேக்டரி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வேலை. எஸ் சொல்லுங்க கௌதம். சார் இப்போ நம்ம திருப்பியும் அதை அகைன் ரன் பண்ணா இன்னொரு செஷன் ஃபேக்டரி கிரியேட் ஆகுமே சார்? புரியலப்பா. திருப்பி அந்த மெத்தடை நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்டை வச்சு கிளாஸை வச்சு அதுக்கு இன்னொரு செஷன் ஃபேக்டரி கிரியேட் ஆகும் தானே சார்?
புதுசா. வெரி குட், கரெக்ட் கொஸ்டின். ஸோ அதுக்காக நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? வெரி சிம்பிள் கான்செப்ட். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் தானே? கன்செப்ட். கரெக்ட்டுங்களா? அப்ப எப்படி பண்ணா? செட் கிட்டார். I cannot able to create an object for this hibernate util. அப்ப ஒரு தடவை நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த ரெஃபரன்ஸை வச்சு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்குமா? சார் பட் மெத்தட் ஸ்டாட்டிக்ல இருக்கு சார், திருப்பி கூப்பிடலாம். மெத்தட் ஸ்டாட்டிக்ல இருக்குதா? பட் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதையும் நீங்க வந்து நல்ல வச்சு நீங்க என்ன கொடுக்கலாம், ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னும் போது சிங்கிள்டன் கான்செப்ட் படிச்சோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஸோ அப்போ ஒன்ஸ் ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸை வச்சு நீ கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இல்லனா நம்ம ஹைபர்நெட் யூட்டிலுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம செஷன் ஃபேக்டரியை போட்டுடலாமே சார். ஆட்ரிபியூட் செஷன் அப்படியும் தரலாம். கன்ஸ்ட்ரக்டர்ல இதை பப்ளிக்கா வச்சுட்டு, எஸ் நீங்க சொல்ற மாதிரியும் அப்படி வச்சுட்டு, இதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த செஷன் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, அதை நீங்க இங்க கொடுத்தவும் செஞ்சுக்கலாம். டைரக்டா யார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு டேரக்டா யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். எஸ் இட்ஸ் a good one also. எஸ் உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுதா அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். இட்ஸ் ஆல் யுவர் கன்சர்ன். ஓகேவா? ஸோ நீங்க இப்படி கிரியேட் பண்ண முடியுமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர, அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் டைம் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. கோடிங்க ஒரு தடவை எழுதிக்கிட்டு அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்கன்ற மாதிரி இது வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தடவை நீ எழுதிக்கிட்டு இருக்காத அப்படின்றத செப்பரேட்டா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் லைக் தட். ஓகே, ஸோ today's your target is very simple. You have the database of username and password. With the help of your Hibernate, you have to fetch the data so that it has to compare whether the data is available or not. If the data persists in your places, you have to showcase in your output that yes, it has been available. If the data is not there, you have to mention like invalid credential. In such way, you have to create a logic. Once you have done this thing, it's a small kind of a microservices. Then you can further proceed in your project as well. Very simple thing. Right then, so let me make a hold up over there. I will speak up with the placement team and then I will update you over here. Just give a sec.